இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. 1 கப்பு ரவைங்க. இது நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் 1 இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுங்க, 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், பெரிய தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி வச்சுங்க, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பூண்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ரவா கிச்சடி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பேன் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்குங்க. இதில் நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கங்க. பார்த்தீங்கன்னா இதிலே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. மொத்தம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. எண்ணெய் நெய்யும் காஞ்சிச்சுங்க. 3 துண்டு பட்டை, லவங்கம் ஒரு 4 பீஸுங்க, ஒரு 4 மிளகு எல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருக்கேன். தண்ணி விட்டு இந்த காய் வேகிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த காய் நிறைய ஊற்றுறது காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் தான் ரவா 1 கப்பு அளந்துருக்கோம். இதிலே 3 கப்பு தண்ணிங்க, 1க்கு 3. இப்போ உப்பு நம்ம காய் வெங்காயம் வதக்கி தான் போட்டோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உப்பு. இப்போ இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ரவை சேர்க்கலாங்க. இதில் அது மாதிரி தண்ணி சலன்னு கொதிக்கணுங்க. இப்போ நம்ம ரவை சேர்த்திக்கலாம். ரவை அப்படியே கொட்டக்கூடாது, அப்படியே கொஞ்சமாக அப்படியே பெரிய கலையிட்டே வந்தேங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி கலந்து விட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் மூடி விட்டுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட போட்டு அனுப்பலாங்க. டைட்டாகவே ஆகாது. இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு கிச்சடி செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிக்கலாம். சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆச்சுங்க. உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.